understand how to start and grow on LinkedIn effectively. We are happy to have a speaker, Niveta Sendil, with us today. She is a community manager of Unilink and is passionate about helping students build confidence, networking skills, and professional growth through LinkedIn. Let us welcome a speaker with grand enthusiasm. Now, without further delay, I invite our speaker, Niveta Sendil, to take over the session. Niveta Sendilaka, please, over to you. So, hi everyone, I'm Niveta. I'm a community manager in Unilink, which is student community powered by KM Unitech. So, today I'm going to teach you basics in LinkedIn profile building. So, first, LinkedIn and என்னன்னு சொல்றேன். LinkedIn is a professional networking platform used to connect with people, showcase skills, and grow career opportunities. So, LinkedIn uses என்னன்னா, we can create a professional profile or resume, connect with students, professionals, and companies, and you can search and apply for jobs and internships, and you can share your achievements, certificates, and projects, and you can also learn through courses and webinars. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் லிங்க்டினோட பேசிக் வந்து இன்னைக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் பேனர் வந்து உங்களுக்கு பிடிச்ச தாட்ஸ் ஆர் கோட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பேனரில் வச்சுக்கலாம். அண்ட் தென் பேசிக் இன்ஃபோ, உங்கள் நேம், அப்புறம் ப்ரொனவுன்ஸ், ஹெட்லைன்ஸ் உங்களுக்கு எது விசிபிள் ஆகணுமோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் கரண்ட்டாக நீங்கள் இருக்கிற பொசிஷன், தென் லொக்கேஷன், இதெல்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆட் செக்ஷனில் உள்ள எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் என்னோட ப்ரொஃபைல் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 3 பார்ட் இருக்குது: கோட், ரெக்கமெண்டட், அடிஷ்னல். கோடில் ஆட் எஜுகேஷன். எஜுகேஷனில் நீங்கள் படித்த ஸ்கூல், காலேஜ் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். லைக் அந்த நேம், அப்புறம் டிகிரி, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, ஸ்டார்ட் டேட்லேருந்து எண்ட் டேட், அப்புறம் உங்கள் கிரேட், அப்புறம் இப்போது ஸ்கூல்னால் ஸ்கூலில் உள்ள ஆக்டிவிட்டிஸ், சொசைட்டிஸ், தென் அப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ், அப்புறம் அங்கே உள்ள உங்களோட மெமரபிள் கிளிக்ஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் எஜுகேஷன். அண்ட் தென் பொசிஷன். பொசிஷன் மீன்ஸ் லைக் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதில் உங்களோட பொசிஷன், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். அது டைட்டில், பார்ட் டைமா ஃபுல் டைமா லைக் தட், அப்புறம் அந்த கம்பெனி ஆர்கனைசேஷன் நேம், அப்புறம் அதோட ஸ்டார்ட் டேட், அப்புறம் அதோட லொக்கேஷன். ஸோ அதே மாதிரி ஸ்கில்ஸ், மீடியா, அப்புறம் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணி இதில் சேவ் பண்ணிக்கலாம். சர்வீசஸ். இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் லைக் தட் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணீங்கன்னா அந்த நீங்கள் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. அதோட ஒர்க் லொக்கேஷன், ப்ரைஸிங், தென் மீடியா, ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேரியர் பிரேக். இப்போ நீங்கள் ஒரு கேரியர்லேருந்து ஒரு பிரேக் எடுத்தீங்கன்னா ஸோ அது கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஃபுல் டைம் பேரண்டிங், கேப் இயர், ஸோ இந்த மாதிரி டைப் சூஸ் பண்ணிவிட்டு தென் லொக்கேஷன், அப்புறம் இதுலேயே ஸ்டார்ட் டேட், இயர், தென் டிஸ்கிரைப் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் ஹெட்லைன் ஆட் பண்ணி தென் மீடியாவில் வந்து கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து கேரியர் பிரேக். தென் ஸ்கில்ஸில் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி லோகோ டிசைன், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோர் பார்ட் அவ்வளோதான். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஒரு தம்ஸ் நோ, ஆர் எஸ் டவுட்னா கேட்கலாம். ஓகே, தென் ரெக்கமெண்டட். இதில் வந்து ஆட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஆட் ஃபீச்சரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லைக் தட், இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் ஏதாச்சும் போட்டிருக்கீங்க, அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் ஷோ பண்ணணும்னா அந்த ஆட் ஃபீச்சரில் நீங்கள் வந்து ஷோ பண்ணி காட்டலாம். தென் ஆட் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ட்ரோன் பைலட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் நம்பர் அதெல்லாம் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதோட இஷ்யூயிங் ஆர்கனைசேஷன்,
தென் இஷ்யூ டேட், எக்ஸ்பைரிங் டேட், உங்களோட கிரெடென்ஷியல் ஐடி, உங்களோட யூஆர்எல், அப்புறம் மீடியா ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் லைசன்ஸ் ஆர் சர்டிஃபிகேஷனில். தென் ப்ராஜெக்ட்ஸ். ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் இப்போ கரண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ண ப்ராஜெக்டை இதில் ஆட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதோட மீடியா பிக்ஸ் அதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோர்சஸ். இப்போ ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சதுல வந்து அதோட நேம், அதோட நம்பர், அப்புறம் அசோசியேட்டட் வித் எந்த ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி, ஸோ அதெல்லாமே அதை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதான் வந்து கோர்ஸ். அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்போ உங்களை யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் உங்களை இங்கே ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ரெக்கமெண்டேஷன். ஸோ ரெக்கமெண்டட் பார்ட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஒரு தம்ஸ், ஆர்எல்ஸ் டவுட்னா கேட்கலாம். ஓகே. அடிஷ்னல் வந்து வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ். எதுலையாச்சும் உங்களுக்கு வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷன்லேயும் நீங்கள் அங்கே என்ன ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற ரோல், தென் காஸ்ட் நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் அனிமல் வெல்ஃபேர், சில்ட்ரன், இந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கரண்ட்டாக அந்த வாலண்டியரிங்கில் இருந்தீங்கன்னா ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், அப்புறம் அங்கே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ கிடைச்ச அந்த பிக்ஸ், நீங்கள் எடுத்த பிக்ஸ்லாம் ஷேர் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் பப்ளிகேஷன்ஸ். ஏதாச்சும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதோட டைட்டில், அப்புறம் அதோட பப்ளிஷர் பப்ளிகேஷன், தென் அந்த டேட், அப்புறம் ஆத்தர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் அதோட யூஆர்எல் அண்ட் இதில் டிஸ்கிரைப் பண்ணி இதில் சேவ் பண்ணலாம். அண்ட் தென் பேட்டன்ட். ஸோ பேட்டன்ட் மீன்ஸ் இப்போ உங்களோட கம்பெனி ஆர்கனைசேஷன் அதுக்கு ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதான் அந்த பேட்டன்ட். ஸோ அது டைட்டில், தென் அதோட நம்பர், ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் இன்வென்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இஷ்யூ டேட், அதோட யூஆர்எல், தென் டிஸ்கிரிப்ஷன், ஸோ இதெல்லாம் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பேட்டன்ட். ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். லைக் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி, ஆர்கனைசேஷன்ஸ், ஆர்எல்ஸ் உங்களோட காலேஜ் அந்த மாதிரி அதில் வாங்கின அவார்ட்ஸ், அதோட ஹானர்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில், அசோசியேட்டட் வித் எந்த கம்பெனி, ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தென் இஷ்யூவர், அப்புறம் இஷ்யூ டேட், அப்புறம் அந்த பிக்ஸ் எல்லாமே மீடியாவில் ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்பிடெல்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ என்பிடெல் எக்ஸாமோட ஸ்கோர் அதெல்லாமே வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த என்பிடெல் தான் வந்து டெஸ்ட் ஸ்கோருக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ அதோட டைட்டில் அசோசியேட்டட் வித் அதோட ஸ்கோர், தென் டெஸ்ட் டேட், ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். இது டெஸ்ட் ஸ்கோர். அண்ட் தென் லாங்குவேஜஸ். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டுவலிங்கோ ஸ்கோர் அப்படின்னா இப்போ டுவலிங்கோ ஆப்பில் வந்து அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கோரை வந்து நீங்கள் லிங்க் பண்ணி இங்கே அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் ரெக்கமெண்டேஷன்ஸ் மீன்ஸ் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லைக் நீங்கள் ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணோன்னா இந்த நேம் வந்து ரெக்கமெண்ட் நீங்கள் பண்ணலாம். ஒரு உங்களை யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணால் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். தென் ஆர்கனைசேஷன். லைக் நீங்கள் ரன் பண்ணுற ஒரு கம்பெனி ஆர்எல்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் நேம், அப்புறம் அதில் எந்த பொசிஷனில் நீங்கள் ஹெல்ட் ஆகிட்டீங்களோ ஸோ அது, தென் அசோசியேட்டட் வித், தென் அதோட ஸ்டார்ட் எண்ட், அப்புறம் அதை டிஸ்கிரைப் பண்ணி இதில் நீங்கள் ஆர்கனைசேஷனில் ஆட் பண்ணலாம்.
கோர்சஸ் கோர்சஸ் யூ கேர் அபவுட் இல்லை ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணி இல்லை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது அடிஷ்னல் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஒரு சச் டவுட்னா கேட்கலாம். ஓகே. ஸோ அபவுட்டில் வந்து உங்களை பற்றி நீங்கள் அபவுட்டில் போட்டு வச்சுக்கோங்க. தென் சர்வீஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் போட்ட போஸ்ட் வந்து நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களோ ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தென் எஜுகேஷன் நீங்கள் படித்த ஸ்கூல் அப்புறம் காலேஜ் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு ஃபினிஷ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். தென் வாலண்டியரிங்னு சொன்ன மாதிரி. தென் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து இப்படி தான் ஆட் பண்ணணும். தென் ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சது, தென் ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் இருக்கிறது, அண்ட் தென் கோர்சஸ். ஸோ இதான் வந்து லிங்க்டினோட பேசிக்காக நீங்கள் பில்ட் பண்ணுறது. இதோட இன்டர்மீடியட் லெவல் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, ஒரு எல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்னா ஒரு தம்ஸ் மட்டும். ஓகே, தேங்க்யூ.